அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து மூலமாக மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, சந்தேகத்தை குறித்து நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். சந்தேகப்பட்டால் என்ன ஆகும் என்பதை நம்ம கடந்த நாட்கள்ல தியானித்தோம். இன்றைக்கும் நேற்று தினத்துல சொன்னதை இன்னைக்கு நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். சந்தேகப்படாமல் பேசுங்கள். எப்போதுமே நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு கூட மோதுகிற எந்த பிரச்சனையும் பார்த்து பேசுகிற தைரியம் நமக்கு தேவை. அதுவும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு பேச வேண்டும். ஒருவேளை நம்ம சந்தேகப்பட்டுட்டோம், மலை போல பிரச்சனை வரலாம். அந்த பிரச்சனையில நாம் சந்தேகப்படாமல் எதிர்த்து அந்த பிரச்சனையோடு பேச கற்றுக்கொள்ளணும். பல நேரங்களில் நம்ம பிரச்சனையோடு பேசாததுனால பிரச்சனையை மிகைப்படுத்தி கொண்டிருக்கிறோம், பிரச்சனையை குறித்து பேசுகிறோம். நாம் அதை சரிப்படுத்தி கொள்ளணும். இன்னைக்கு இன்னொரு வசனத்தை நான் காண்பிக்கிறேன். என்னாகமத்தின் புஸ்தகத்தின் 13ஆம் அதிகாரம் 32, 33 வசனங்களை வாசிக்கிறேன். என்னாகமம் 13, 32, 33. நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சச பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சசரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். இந்த 2 வசனங்கள்ல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், இந்த 12 பேரை மோசே கானான் தேசத்தை சுற்றி பார்த்து வரும்படியாக சொல்லுகிறார். அதிலே 10 பேர் வந்து இவர்கள் துர்ச்செய்தியை பரப்பினார்கள். 2 பேர், அதாவது யோசுவாவும் காலேப்பும் போய் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து நற்செய்தியை பரப்பினார்கள். அருமையான சகோதர சகோதரிகளே, சுற்றி பார்த்து வந்த தேசம் தங்கள் குடிகளை பட்சிக்கிற தேசம். சரி, ஏதோ ஒரு காரியத்தை அவங்க சொல்றாங்க, அவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறாங்க. ஆனால் இங்கே நடந்த விஷயம் என்னவென்றால், அவர்கள் சொல்றாங்க, நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம், அங்கே ஏனாக்கின் புத்திரரை ராட்சசரை கண்டோம். பிரியமானவர்களே, உங்கள் பிரச்சனைகளை பார்க்கிற விதத்தையும் மாற்ற வேண்டும். சந்தேகத்தோடு பார்க்காதீர்கள், சந்தேகப்படாமல் பாருங்கள். நேற்று சொன்னேன், சந்தேகப்படாமல் பேசுங்கள். இன்றைக்கு சந்தேகப்படாமல் பாருங்கள். உங்கள் பார்வையில் இருக்கிற சந்தேகத்தை மாற்றுங்க. அநேக நேரங்கள்ல நம்ம சின்ன பிரச்சனையை கூட பெரிதாக பூதகாரப்படுத்தி நாம் பார்க்கிறோம். நம்முடைய பிரச்சனைகள் நம்மை விட பெரிதாக பார்க்க பழகுகிறோம். அதனாலதான் பல நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையோடு நம்ம மோதிக்கொண்டிருக்கிற பிரச்சனைகள் நம்மை ஆளுகை செய்கிறது, அது நம்மை ஜெயித்து விடுகிறது, நாம் அதுக்கு தோற்று போய் விடுகிறோம். இன்னைக்கு உங்க பார்வையில சந்தேகம் இருக்குதா? சாதாரண காரியத்தை கூட நீங்க மிகைப்படுத்தி பார்க்கிறீங்களோ? பேசுவது மாத்திரமல்ல, பார்வையையும் மாற்றியாக வேண்டும். நம்முடைய பார்க்கிற கண்கள் தெளிவாக இருக்க வேண்டும். ஒருவேளை நடக்கிற மனிதனை மரமா பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு தொடுதல் நமக்கு தேவை. நிறைய பேருடைய கண்களை தேவன் தொடணும். அநேக நேரங்களில் இந்த சந்தேக பார்வைகள் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை நாம் இழக்க, அந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்க முடியாத ஒரு நிலைக்கு அது தள்ளிவிடும். மறந்துடாதீங்க, போயிட்டு வந்த அந்த 10 பேர் துர்ச்செய்தியை பரப்புனாங்க. இதை கேட்டு ஒரு பெருங்கூட்டம் உட்கார்ந்து இரவெல்லாம் அழுது புலம்புகிறார்கள். அப்பதான் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. அடுத்த என்னாகமம் 14ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு, இதோடு கூட 10 முறை என்னை பரீட்சை பார்த்த ஒருவனும் அதில் பிரவேசிப்பதில்லை. கானானை போயிட்டு பார்த்துட்டு வந்தாங்களே, இவங்க போய் அதை சுதந்திரிக்க முடிந்ததா? அவங்க போனாங்க, பார்த்தாங்க, வந்து அந்த தேசம் எப்படிப்பட்டது என்பதை வர்ணித்தார்கள். ஆனால் பார்வை தவறாய் இருந்ததினாலே, என்னோடு இருக்கிற தேவன் பெரியவர் என்ற அந்த மனநிலை இல்லாமல் பிரச்சனையை குறித்து அவர்கள் பெருசா பேசினாங்க. 2வது, பிரச்சனையை மிகைப்படுத்தி பார்த்தார்கள். அவங்க சொல்ற இன்னொரு வார்த்தை பார்த்தீங்களா? நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம். உங்கள் பார்வைக்கு நீங்கள் வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் நாங்கள் வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம். இப்படி பேசி அநேக நேரங்கள்ல நாமும் கூட நம்முடைய இருக்கிற கொஞ்ச நெஞ்ச நம்பிக்கையை இழந்து விடுகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல எல்லாரும் கோலியாத்தை ராட்சசனாய் பார்த்து ராட்சசனாக அவனை குறித்து மிகைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அவன் சிறு வயது முதற் கொண்டு யுத்த வீரன், அவனுடைய உயரம் என்ன, அவனுடைய விரல்கள் எத்தனை, எல்லாம் சொன்னாங்க. ஆனா தாவீது மாத்திரம் கோலியாத்தை எப்படி பார்த்தான் தெரியுமா? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்துல பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு இடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். யோசித்து பாருங்களேன், தாவீதை எப்படி பார்க்கறான் தெரியுமா? இவன் என்னை நாயை போல ட்ரீட் பண்ணிட்டானே அப்படின்னு
அந்த கோலியாத்துக்கு தெரியுது, தாவீது என்னை பார்க்கிற விதம் வேறு, சவுல் பார்க்கிற விதம் வேறு. சவுலும் இஸ்ரவேல் இராணுவமும் கோலியாத்தை ராட்சசனா பார்த்தாங்க, ஆனால் தாவீதோ ஒரு நாயை போல பார்த்தான். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம பார்வையை மாற்றணும். எந்த பிரச்சனையையும் தயவு செய்து பார்வையை மாற்ற கற்றுக்கொள்ளுங்கள். பார்வை மிக முக்கியமானது. நாம் எதை பார்க்கிறோம், நம்முடைய பார்வையில் அந்த சந்தேகங்கள் இருக்கும் என்றால் சில நேரம் தேவன் நமக்கு கொடுக்கிற நன்மைகளை கூட நம்மளால் சரியாக பார்க்க முடியல, பார்க்க முடியாததுனால அனுபவிக்க முடியல இல்லையா? அனுபவிக்க முடியாம எப்படி கர்த்தருக்காக நீங்க சாட்சியா வாழ முடியும்? பிரியமானவர்களே, இந்த நாள்ல ஒரு நல்ல தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய பார்வையை மாத்துங்க. தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற நன்மையை கர்த்தர் கொடுத்த நன்மை என்பதை பார்க்கணும். அதே நேரத்தில் என்னுடைய பார்வையில் இருக்கிற சந்தேகங்களை மாற்றுங்க. சந்தேகப்படாமல் பார்க்கிற கண்களை எனக்கு தாரும். பாருங்க, மெலித்தா தீவில் போய் கரை ஒதுங்கின பவுலை குறித்து அப்போஸ்தலர் நடபடிகள் 28ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். மெலித்தா தீவார் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். கடைசியில் சில விறகுகளை பவுல் வாரி போடும் பொழுது அந்த 3ஆம் வசனத்துல பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பில் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்வி கொண்டது. அந்த 3ஆம் வசனத்துல விரியன் பாம்பு கையை கவ்வினது. ஆனால் இந்த பவுலுடைய ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 4ஆம் வசனத்துல ஒரு விஷப்பூச்சி என்று 4ஆம் வசனத்துல படிக்கிறோம். 5ஆம் வசனத்துல அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டான். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டான். பிரியமானவர்களே, இதுதான் நம்முடைய பார்வையாக மாறணும். விஷப்பூச்சி தான், ஐயோ கடிச்சிருச்சேன்னு அதை மிகைப்படுத்தாமல் அவன் பார்வை அந்த விஷப்பூச்சியை, அந்த விரியன் பாம்பை ஒரு சாதாரண பூச்சியாக அவன் பார்த்தான். இன்னைக்கும் நம்ம பார்வையை தேவன் தொடட்டும். கர்த்தர் இன்னைக்கு நமக்கு ஒரு விடுதலையை தரட்டும். எப்போதும் யாருக்கு தெரியுமா, பிரச்சனையை பார்த்து அதை மிகைப்படுத்தி பார்க்கிற பார்வையை தாண்டி தேவன் என்னோடு இருக்கிறவர் பெரியவர் என்ற அந்த பார்வை யாருக்கு கிடைக்கும் தெரியுமா? ஒரு வசனத்தை வாசித்து நான் ஜெபிக்கிறேன். இதுதான் இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாய் குறித்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 121:1-2. சங்கீதம் 121 முதலாம் 2ஆம் வசனங்கள். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆமென். தேவனை நோக்கி நம்முடைய கண்களை ஏறெடுப்போம் என்றால் நிச்சயமாய் எந்த பிரச்சனைகளையும் நாம் மேற்கொள்ளலாம், ஜெயிக்கலாம். அந்த கிருபைகளை கர்த்தர் தருவார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, விசுவாச கண்கள், விசுவாசத்தோடு பார்க்கிற பார்வை, விசுவாசத்திலே அவைகளை அணுகுகிற அந்த மனநிலையை எங்களுக்கு தாரும். அவ்விசுவாசமான பார்வைகள், சந்தேக பார்வைகள் எங்களை விட்டு அகன்று போகட்டும். எங்கள் கண்கள் தெளிவடையட்டும். தொடுங்கப்பா, எங்கள் கண்ணை தொடுங்க, எங்கள் கண்களை தெளிவாக்குங்க. நாங்கள் எப்போதும் தெளிவாய் பார்க்கிற கண்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற சந்தேகங்களை மாற்றி, ஆண்டவரே, அன்னைக்கு இயேசுவாகிய உம்மையும் சந்தேகத்தோடு தானே பார்த்தாங்க. ஆண்டவரே, அவங்க பார்க்கிற விதமே ஒருவேளை ஒரு ஆவியை காண்கிறதாய் கண்டார்களே, அந்த மாதிரி பார்க்காம நாங்கள் தெளிவாக கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அந்த தரிசனத்தோடு பார்க்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை முதல்ல சொல்லிக் கொள்றேன். என்ன காரணம்னா, இந்த ஊழியத்துக்காக நிறைய நீங்க ஜெபம் பண்றீங்க. உங்களுக்கு என்னுடைய நன்றிகள். குறிப்பாக 13ஆம் தேதி இந்த சனிக்கிழமைக்குள்ள நிறைய குட்டி பிள்ளைங்களுடைய ட்ரெஸ்ஸஸ், டாய்ஸ், அப்புறம் அவங்க யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாம் நீங்க கொடுத்து அனுப்பிச்சிங்க. ரொம்ப நான் நன்றி சொல்றேன். நிறைய பேர் நீங்கள் பிள்ளைகளுக்கு 500 ரூபா ஹேம்பர் பேக்குக்காக நீங்கள் கொடுத்தீங்க. கிட்டத்தட்ட 100 பிள்ளைகளுக்கான பரிசுகளை ஆயத்த பண்ணி வச்சிருக்கிறோம். வரப்போகிற நாட்களில் கொடுக்க போகிறோம். அதனுடைய ஃபோட்டோஸை வரும் நாட்களில் நான் அப்லோட் பண்ணுறேன். பிரியமானவர்களே, மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. திக்கற்ற பிள்ளைகளை விசாரிப்பது, விதவைகளை விசாரிப்பது, நிச்சயமா அதுதான் தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தி என்று யாக்கோபின் நிருபத்தில் படிக்கிறோம். அதனால நீங்க செஞ்ச அந்த ஊழியம் நிச்சயமாய் மிகுந்த அது கனி நிறைந்ததா இருந்தது. தொடர்ந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அதுக்காகவும் நீங்க ஜெபம் பண்ணிக்கோங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இப்போதும் கூட நம்முடைய ஹோம் ஃபார் ஏஜ் முதியோர் இல்லம் துவங்க போகிறோம். சில அரசாங்க லைசன்ஸை நம்ம எடுக்க வேண்டியது இருக்கிறது. உங்களில் ஒரு வேளை ஏன் இந்த லைசன்ஸ் எடுக்கிற விஷயங்களில் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா தயவு செய்து முன்வாருங்கள். உங்களுக்கு தெரிந்த உண்மையாக பிள்ளைகளால் கைவிடப்பட்ட தனித்திருக்கிற பெற்றோர், அவங்களுக்கு ஒரு ஹோம் வேணும் அப்படின்னா, உண்மையாகவே அவங்க தேவையோடு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள அறிமுகப்படுத்தலாம். அவங்க ரொம்ப பார்த்து தான் எடுக்கிறோம். மொத்தம் 10 பெட் தான். இது ஒரு மாடல் ஹோமாக தான் ஆயத்தம் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால்
உங்கள் பெற்றோர் சார்பில் அல்லது நீங்க கனப்படுத்தணும், பெரியவர்களை கனப்படுத்தணுன்றதுக்கு அடையாளமாக 3 பேர் சேர்ந்து ஒரு பெற்றோரை, ஒரு தாயோ தகப்பனையோ தாங்கலாம். ஒரு முதியோரை தாங்குவதற்கு 15,000 ரூபாய் ஆகும். எனவே 3 பேரா சேர்ந்து அண்ணன் தம்பிங்க நாங்கள் 3 பேர் மாசம் 5,000 கொடுத்து ஒருவரை தாங்குகிறோம் என்று நீங்கள் முன் வரலாம். ஏன்னா அந்த ஹோம்ல இருக்கவங்க கிட்ட நம்ம பணம் வாங்க போறதில்ல, முற்றிலும் இலவசம். எனவே நீங்க இவங்களை ஸ்பான்சர் பண்றதுக்கு முன் வரலாம். அதே மாதிரி நம்ம தெரப்பி சென்டரை ஸ்பான்சர் பண்ணலாம். இன்னும் நம்ம ஒரு பெரிய ஆடியோ தெரப்பி சென்டர் ஒன்று ஆரம்பிக்க போகிறோம். இதெல்லாம் இன்னைக்கு பணம் சம்பாதிக்கிற ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டு விட்டது. எனவே நாம் இதை செய்து அநேக ஏழைகளுக்கு உதவி செய்ய போகிறோம். உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கையினால் நம்ம டயாலிசிஸ் சென்டர் கர்த்தருடைய பிரதான கிருபையால் ஒரு மாதத்திற்கு 36 டயாலிசிஸ் வரைக்கும் நம்ம செய்வதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டி வருகிறார். எனவே அது அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக இருக்குது. உண்மையில மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டுள்ள தப்புவிக்க கூடுமானால் தப்புவின்னு சொல்லி வசனம் சொல்லுது இல்லையா? கர்த்தருடைய கிருபையினால் நம்ம அதை செய்கிறோம். சின்ன பிள்ளைகளுக்கு நாம் அதை செய்கிறோம். உண்மையில இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிற கொடுக்குற உங்களை நான் அன்போடு வாழ்த்துறேன். வாங்க, சென்னைக்கு வாங்க, நம்ம சென்டரை வந்து பாருங்கள். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு, ஐயா என்னால் கொடுக்க முடியல, அது மாதிரி செய்ய முடியாது மாதம் அப்படின்னா உங்களுக்கு தெரிந்த ஒரு சிலருக்காவது இதை சொல்லி அவர்கள் மூலமாக நீங்கள் இதை சப்போர்ட் பண்ணலாம். உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் நான் தனிப்பட்ட முறையில் ஆஃபீஸில் எங்கள் உடன் ஊழியர்களோடு நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் பெரிய காரியங்களே கர்த்தருக்காக செய்யணும். நம்ம செய்கிறது பத்தாது, நம்ம செய்வது நமக்கு வழி எடுக்கணும். அந்த அளவுக்கு நம்ம செய்யணும். அதுதான் உண்மையான ஈகை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.